Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond price is starting from 22,800 per carat. இப்போ உங்களை சந்திக்க ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பர்சன் யாருன்னு பார்க்கலாமா? Really? I'm excited. யாருமே நேச்சுரலா இல்ல சார். யாருமே நார்மலா நேச்சுரலா சினிமால யார் நேச்சுரலா இருக்கா? ஆமா, யாருமே இல்லையே. யாருமே இல்லையே. நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம் நினைக்கிறேன். ஆமா. மிஷ்கின் சார் வந்து எல்லாரும் ஐ டோன்ட் நோ வாட் எல்லாரும் பார்த்துட்டு பயப்படுறாங்கன்னு. ஐ கான்ட் ஈவன் இமேஜின். ஏன்னா ஹீஸ் அ கேன் ஐ சே இட், ஹீஸ் அ டெட்டி பேர். Why she is special அப்படின்னா வந்து first of all she is not a great actress, but she is the actress. இந்த ஆக்டிங் பண்ணிட்டே இருக்க முடியாது எனக்கு. போதும், எனக்கு ஏதாவது ஒன்று வேற. அப்போ ஒரு ஆஸ்பத்திரி ஸ்டார்ட் பண்ணு. எஸ், குட் ஐடியா. பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் வெஸ்டர்ன் மெடிசன். ஆமா, யூசுவலா அது தொடக்கூடாதும்பாங்க. நான் தொடாம பேசுனதே இல்லையா லைஃப்ல. ஐ திங்க் மேபி வெரி ரேர். எனக்கு தெரியல மிச்ச டேரக்டர் எப்படின்னு தெரியல. எப்படி அப்படி இல்லை சார். அப்படியா? விஜய் சேதுபதி படம் நிறைய படம் பார்க்கல. நடுவில் தான் ஒரு படம் பார்த்தேன். அது என்ன கடைசி விவசாயி ஒரு படம் பார்த்தேன், மாமனிதன். அதுவும் நடுவில் கடைசியில் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது. அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. என்ன சீக்ரெட். இப்போ இவளுக்காக யோசிச்சுக்கிறேன் ஒரு கதை. ஆக்சுவலா சொல்ல மாட்டேடா அப்பமால. எனக்கு தெரியல ப்ரொடியூசர் ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணு. ஓகே, நம்பர் வந்து சொல்றேன். நான் டைரக்ட் பண்ணா that first film I will force you to come and sit and watch the film. சரி, அது லாஸ்ட் டேரக்டர் நான் இருந்தா. நான் லாஸ்ட் டேரக்டர் இருந்தா you won't watch. நான் டைரக்ட் பண்ணா அதான்டி, நீ டைரக்ட் பண்ணா நான் லாஸ்ட் டேரக்டர் வந்துறேன்டி. அப்ப நான் வாட்ச் பண்ண மாதிரி இருக்கும்ல. புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. Wonder Diamonds presents Vigadan Press Meet with Nithya Menon. Title sponsor Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Sir, thank you, sir. இல்ல, தேங்க்ஸ்லாம் இல்லை. கதிர்வேலன் கூப்பிட்டாரு. எந்த படத்துக்கும் போக மாட்டேன். இந்த படத்துக்கு வரைக்கும் போனதில்லை 18 வருஷத்துல. உடனே ஒரு அண்டர்லைனிங்காக சொன்னார் நித்யா மேனன்னு. சரி, ஐ கான்ட் சே நோ ஆக்சுவலி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதான் முன்னாடி கேட்டாங்க, உங்கள் சர்ப்ரைஸ் கெஸ்ட் உங்களுக்கு நெருக்கமானவங்க வராங்க போது நான் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேனான்னு கேட்டாங்க. பட் உங்களை பார்த்தோன்னே அந்த எக்ஸைட்மெண்ட் தெரிஞ்சது சார். கெஸ் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி கெஸ் பண்ணிட்டீங்களா மேம்? எப்படி கெஸ் பண்ணீங்க? ஐ தாட் எனக்கு அவங்க மைண்ட்ல வந்தாங்க. யாரோ வராங்கன்னா மிஷ்கின் சார் மைண்ட்ல வந்தாங்க. இஸ் வெரி வெரி டியர் டு மீ. ஒரு பர்சனல் லெவல்ல லைக் எல்லாருமே படத்தை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. பேசினா ஓகே பயங்கர ஆர்டிஸ்ட், நல்ல ஆர்டிஸ்ட், இப்படி அப்படி. ஆனால் மிஷ்கின் சார் நான் வந்து பேசும்போது எப்போவுமே ஒரு பர்சனல், ஒரு ஹியூமன் பீயிங்ஸாக மட்டும்தான் பேசுவோம். ஸோ அது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். சார், நேற்றுல நம்ம ஃபங்க்ஷன், காலைக்கு நம்மளோட ஃபங்க்ஷனில் நீங்களும் மேமும் பேசுகிற அந்த வீடியோன்றது இப்போ வைரல் வீடியோன்னு தான் சொல்லணும். அதை என் டாக்டர் பார்த்துட்டு கனடாவில் பார்த்துட்டு அவர்ஸ் ஹாப்பி ஆயிட்டா. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு வீடியோ ரீச் ஆயிருக்காது போல. அவ்வளோ ரீச் ஆயிடுச்சு இந்த படத்துக்கு. பெரிய ஆமா, just because you said don't squeeze me, because don't come close to me. ஏனா யாருமே நேச்சுரலா இல்ல சார். யாருமே நார்மலா நேச்சுரலா. சினிமால யார் நேச்சுரலா இருக்கா? ஆமா, யாருமே இல்லையே. யாருமே இல்லையே. நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம் நினைக்கிறேன். ஆமா, ஏனா we don't have future நினைக்கிறேன். நம்ம ஃபியூச்சர் பத்தி யோசிக்கவே இல்ல. வெங்காயமா போச்சு. ஆமா ஆமா ஆமா. அதனால எனக்கு எனிவே வேணாம் ஃபியூச்சர். ஆமா, ஃபியூச்சர் வேணாம். நான் ஓடி போய்டுவேன். பிரசன்ட் தான் ஃபியூச்சர் ஆக்சுவலி. ஆமா, let us live presently actually. ஸோ அதான் சார், அந்த வீடியோ சொன்னேன், வைரல் வீடியோன்னா சொல்லணும். நீங்கள் சொன்ன மாதிரி கனடா வரைக்கும் உங்கள் டாக்டர் பார்த்துட்டு பேசியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதோட ரீச் என்ன அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஏன் அது ரீச் ஆச்சு அப்படின்றத நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது சார் அவ்வளோ ஆர்கானிக்காக இருந்தது. நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிரியேட்டராகவும் சரி, பர்சனலாக எவ்வளோ பாண்டாக இருக்கீங்க, ஒருத்தர் மேலே வந்து எவ்வளோ அன்பு செலுத்திருக்கீங்க அப்படின்ற ப்ரொஃபஷனலாக இல்லாமல்
ஒரு பர்சனலாகவும் இருந்துன்றதை புரிஞ்சுக்க முடிஞ்சது சார். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங், ஃபர்ஸ்ட் நரேஷன் வந்து நீங்கள் சைக்கோக்காக மீட் பண்ணது தானா சார், இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாவது? ஐ டோன்ட் ரிமெம்பர் தோஸ் டேஸ். நான் வந்து ஃபோனில் தான் நரேட் பண்ணலடி. ஃபோனில் நரேட் ஆக்சுவலா ஒரு ஃபுல் கதை சொன்ன உடனே 2 கேரக்டர் இல்லை, ஒன்று ஹீரோயின், ஒன்று வந்து அந்த ஸ்பெஷல் கமலாதாஸ். ஆமா, கதை சொல்லி முடிச்ச உடனே இவ கேட்குறா, எனக்கு அந்த 2வது கேரக்டர் தான் பிடிக்குது, ஹீரோயின் கேரக்டர் பிடிக்கல அப்படின்னா. இது இந்தியாவில் எங்கேயுமே நடக்குது. ஏன்னா அந்த கேரக்டர் தான் சொல்ல வந்தேன் இவளுக்கு. நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் வந்து, சரி இவள்கிட்ட எப்படி சொல்றது, பெரிய ஆக்ட்ரஸ் இவ, பெரிய ஆக்ட்ரஸ்னா அப்போ எனக்கு, இப்போ கிடையாதவ, இப்போ குழந்தவ, அப்போ இவள்கிட்ட சொல்லாம என்ன சொல்றது, மணிரத்னம் ஸ்கூல்ல இருந்தெல்லாம் வந்திருக்கா, பிளா பிளா பிளான்னு எல்லாமே சொன்னாங்க. ஆக்சுவலா அப்போ போனால் அவள் கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக எனக்கு அந்த அதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான். நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா பிசி சார் வந்து கால் பண்ணி, பிசி சார் தான் அவங்க கிட்ட சொன்னாங்க, நீங்க நித்யா கிட்ட போய் சொல்லுங்க இந்த கேரக்டர் அவங்க தான் பண்ணுவாங்கன்னெல்லாம். ஸோ ஹி கால் மீ. அப்போ நான் சொன்னேன், சார் நீங்க அந்த டிசேபிள் கேரக்டர் தானே சொல்றீங்க, பிகாஸ் தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு டூன்னு சொன்னேன். அது பிசி சார் வாஸ் ரைட், யூ சார் பிசி சார் வாஸ் ரைட். நோ ஒரு பைத்தியம் நீ போ அப்படின்னாரு. அது அவ்வளோ பைத்தியம்னு நான் நினைக்கவே இல்லை. ஆக்சுவலா கொஞ்சம் கொஞ்சமா லேட்டா தெரியும். அது எடுத்து ஆரம்பிக்கும் போதே நான் அந்த கேரக்டர் தான் பண்ணேன். இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் பர்சன் இன் மை லைஃப். யூஸ்வலாக ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ரஜைலான ரிலேஷன்ஷிப்பு. 2 பேருமே நடிப்போம், ஒரு ஆக்ட்ரஸ்ஸு ஒரு, ஏன்னா அவங்க தே வில் ப்ரொடெக்ட் தெம் செல்ஃப். அது ஒரு 5-10 படம், ஒரு 18 வருஷம் அந்த டேரக்டர்னா தே வில் ஹாவ் அ ஃபியர். ஸோ தே வில் ஹாவ், இது நிறைய ப்ராப்ளம் அதில் இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப்பில், பக்கத்துலேயே போக முடியாது. பட் என்னுடைய படங்களில் எல்லா ஆக்டர்ஸும் தேர் வெரி வெரி க்ளோஸ் டு மீ. மேபி தே ஃபைண்ட் அ கம்ஃபர்ட் நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியல, அது என்னன்னு தெரியல. என்னன்னு கேட்டலாமா சார்? என்ன யூனோ பை நேச்சர் நம்ம, ஐ திங்க் மிஷ்கின் சார் அண்ட் மீ போத், நம்ம வெரி நேச்சுரல் பீப்புள். நம்மளுக்கு ஒரு எனக்கு எப்பவுமே தோணும் பிகினிங்லலாம், யார்கிட்டயாவது ஒரு டைரக்டர் கிட்ட இல்லை ஒரு ஆக்டர் கிட்ட பேசினாலே அது வந்து வேற மாதிரி அந்த ஒரு இமேஜ் வரும். ஸோ ஐ ஆல்வேஸ் திங்க் இன்னொரு ஹியூமன் பீயிங் கூட நம்ம ரிலேட் பண்ணுறது ஒரே ஒரு வேதானா, அவ்வளோ மட்டும்தான் இந்த உலகத்துக்கு தெரியும். ஒரு ஹியூமன் பீயிங் இன்னொரு ஹியூமன் பீயிங் கூட ரிலேட் பண்ற அந்த ரிலேஷன்ஷிப், அது வந்து ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்குமா? இட் இஸ் தே. ஸோ எனக்கு அது எப்பவுமே ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீலிங் ஃபிலிம்ஸ்ல. ஏன் நம்ம எல்லாம் நேச்சுரலா இருக்க மாட்டோம், ஏன் நம்ம வந்து அன்பா இருக்க மாட்டோம், வை வி டோன்ட் ஷோ லவ். எனக்கு பிடிக்கும்னா கட்டி பிடிக்கிறது, ஐ லவ் யூன்னு சொல்றது ஏன் நம்ம பண்ண மாட்டோம்னு எப்பவுமே. பிகாஸ் எல்லாமே ரொம்ப மெஷர்டா இருக்கும். முன்னாடி இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ண, இப்படி பேசணும். அது வந்து எனக்கு ரொம்ப கிளாஸ்ட்ரோஃபோபிக்கா இருந்தது. நான் வந்து மிஷ்கின் சார் ஃபிலிம் பண்ற முன்னாடி நான் ஒரு லாங் பிரேக் எடுத்தேன். ஒரு 2 years நான் ஒர்க் பண்ணல. அந்த டைம்ல இதெல்லாம் சேஞ்சஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் சைக்கோ ஹேப்பன். அப்போ வந்து ஐ வாஸ் சேஞ்சிங். அப்போ நான் நினச்சேன் ஐம் கோயிங் டு பி மை செல்ஃப். அப்போ கரெக்டாக மிஷ்கின் சார் படம், ஸோ ஹீ இஸ் ஆல்சோ லைக் தட். ஸோ அதுதான் சடனாக கனெக்ட் ஆகும். ஸோ எனக்கு என்னன்னா, இப்போ எனக்கு ஒரு பர்சனை பார்த்தா எனக்கு அன்பு இருந்ததுன்னா, எனக்கு இஃப் ஐ லவ் தட் பர்சன் ஆஸ் அ ஹியூமன் பீங், நான் ஐ வில் ஷோ இட், ஐ வில் எக்ஸ்பிரஸ் இட். ஹீ இஸ் ஆல்சோ லைக் தட். ஸோ அதனால தான் அது நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு ஆர்கானிக் இது. அண்ட் மிஷ்கின் சார் வந்து எல்லாரும் ஐ டோன்ட் நோ வாட் எல்லாரும் பார்த்துட்டு பயப்படுறாங்கன்னு ஐ காண்ட் ஈவன் இமேஜின். ஏன்னா ஹீஸ் அ, கேன் ஐ சே இட், ஹீஸ் அ டெட்டி பேர். டெட்டி பேர் தான் அவங்க. ஹீ இஸ் தட் சாஃப்ட். அவங்க வந்து ஆக்சுவலா சாஃப்ட் சொல்லணும்னா. பட் எல்லாரும் பார்க்கும்போது தே ஃபீல் ஹீ இஸ் வெரி ஸ்கேரி. எனக்கு அதுதான் ஐ ஆல்வேஸ் வண்டர் ஹவு இஸ் இட் ஈவன் பாசிபிள். ஸோ ஐ ஆல்வேஸ் டெல் ஹிம், you make people dislike you, but actually you're very very likable person. அவங்க is a very very pure soul and he's a good human being. எனக்கு more than anything on earth, அவங்க எவ்வளோ பெரிய ஸ்டாரா இருக்கட்டும், என்ன சக்ஸஸா இருக்கட்டும், அவங்க என்ன, ஐ டோன்ட், டசன்ட் மேட்டர். என் ஸ்கேல் வந்து எவ்வளோ நல்ல ஹியூமன் பீங்கிறது மட்டும்தான் எனக்கு அந்த ஸ்கேல். ஸோ அங்கே தான் யூ வில் see me responding naturally. And
அதனால தான் மை ரிலேஷன்ஷிப் வித் ஹிம் இஸ் லைக் தட். எனக்கு வந்து ஒரு அதான் சொன்னேன்னா நேற்று அன்னைக்கு மேடையில் சொன்ன வந்து என் மகள் கோச்சுக்கிட்டா பரவாயில்ல, எங்கள் மகளோட நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்ல. ஆக்சுவலாக அதில் இப்போ பார்த்தா என்னன்னா எப்பயுமே எக்ஸாஜரேட் பண்ணி வாழ்க்கை வார்த்தைகள் எப்பொழுதுமே எக்ஸாஜரேட் பண்ணும்போது தான் உண்மை வருதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நம்ம சாதாரணமாக பேசும்போதெல்லாம் வந்து நார்மல் பேசும்போது அது ட்ரூத் கிடையாது, அது வந்து ஒரு ஷோ ஆஃப். ஸோ சம்டைம்ஸ் வி புஷ் அவர் செல்ஃப் டு கம் அவுட் வித் சம்திங் எக்ஸ்ட்ராடனரி. ஸோ நான் அதனால தான் அப்படி சொல்கிறேன். நித்யா ஒய் ஷீ ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷீ இஸ் நாட் அ கிரேட் ஆக்ட்ரஸ், பட் ஷீ இஸ் தி ஆக்ட்ரஸ். ஒரு கிரேட் ஆக்ட்ரஸ் அப்படின்னா யூ ஹாவ் டு ட்ரெயின்டு பை ஃப்ரம் பர்டிகுலர் ஸ்கூலு, அதுக்கப்புறம் ஒரு டீச்சரு, அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கும்ல. இவளுக்கு எனக்கு தெரியும், நான் பார்க்கும்போது முதல் நாள் வந்து பார்க்கும்போது எப்படின்னு நான் வந்து ஒரு சீன் எடுத்துக்கிட்டு அவள் சீரியஸாக அந்த கேரக்டர் வந்து ஒரு 100 கேள்வி கேட்பான். அப்புறம் வந்து தனியாக உட்காந்துட்டு ஷி வில் ப்ரிப்பேர் வந்து உட்காந்து ரெடி 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 ரெடின்னு உயிரிட்டுக்கிட்டே இருப்பான். நான் கேமரா வச்சுட்டு நான் ரெடியாக இருக்கணும், நான் வேகமாக பண்ணுறவன். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் 1 டேக் 2 டேக் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு சொன்னா வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆவா ஒரு கேரக்டர், நான் வந்து அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் அந்த கமலஹாசன் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அவங்க வந்து நான் ஒருத்தவங்களை மீட் பண்ணேன். ஒன்று சொன்னா அவங்க திருவண்ணாமலையில் இருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம் ஆக்சுவலி. நான் ஒன்று சொன்னேன் இந்த மாதிரிமா அவங்கள பார்த்த உடனே ஒரு நாள் ஒரு 6 வருஷத்துக்கு முந்தைய அவங்கள பார்க்குறேன். பார்த்த உடனே அதை போர்ட்ரே பண்ணணும்னா ஒரு ஸ்பெஷல் இதை எடுத்து சினிமாக்காக யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது. அதுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேரக்டர் அவங்க இருந்தாங்க. அதாவது எப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்றத வந்து அவங்க வெளிப்படாம ஷி இஸ் ஸ்டில் அ கிரேட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதோ ஸ்பெஷல் நம்மளுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அப்படி சொல்லும் போது நான் சொன்னேன், நீ போய் அங்கே போய் பார்க்குறியா அப்படின்னு. யூ டோன்ட் பிலீவ் ஷி வென்ட் தேர். ஓகே. ஷி ஸ்பெண்ட் டைம் வித் ஹர். ஐ திங்க் 1 or 2 days ஷி ஸ்பெண்ட் தேர். அதுக்கப்புறம் ரியலான அந்த இதெல்லாம் நான் தான் புஷ் பண்ணி எல்லாம் போய் டெம்பிள்க்கு எல்லாம் கூட்டிட்டு போய் ஷி ஷோட் மீ திருவண்ணாமலை எல்லாம் அவங்க ஆசிரமம் அது இது எல்லாம். ஸோ ஐ வென்ட், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நைஸ். ஸோ ஒரு கேரக்டரை வந்து அதுக்குள்ள உள்ள போறது, பெனிட்ரேட் பண்ணி போறதுன்றது வந்து ஷி டுக் சோ மச் ஆஃப் எஃபோர்ட் அண்ட் சோ மச் ஆஃப் டைம் அது கொடுத்து ரொம்ப சின்சியர். அது தேவையில்லை ஆக்சுவலி. இவளுடைய மெஷருக்கு வந்து ஷீ கேன் ஈஸிலி கம் அண்ட் ஷீ கேன் பெர்ஃபார்ம் 24 lives per second தானே இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. சும்மா அப்படின்ட்டு உடனே கட்னா போய்ட்டோம்ல. பட் ஷீ டுக் இட் வெரி சின்சியர்லி. எனக்கு அது வாஸ் வெரி வெரி ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ்ன்னு சொல்லுவார் ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி. ஒன் ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ். ஷோ ஷி ப்ரிப்பேர் நியர்லி ஃபார் 10 days. நிறைய சீனில் வந்து நான் வந்து இது டியர்ஸ் போட்டுக்கிட்டி அப்படிங்கும்போது வேணாம் அப்படி சொல்லுவான். யூஸ்வலாக டிஎஸ்ல வந்து எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸாக என்ன பண்ணுவாங்க, லைட்டாக கிளிசரின் தொட்டு வச்சுப்பாங்க. இல்லை சார் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது ஆக்சுவலி அபியூசிங் ஹர் செல்ஃபு. அது வந்து தப்பு நான் சொல்லுவேன், நான் வந்து ஆக்டரா. பட் ஆனால் ஷி வாண்ட்ஸ் டு கோ எக்ஸ்டென்ட். அது வந்து அவர் மெஷர். நான் அது நிஜமா இருந்தனா தான் சார் அது வரும். அது வந்தால் இல்லைன்னா அப்புறமால போட்டுக்கிறேன்பா. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபென்டபிள். ஆக்சுவலாக அந்த படமே ஐ திங்க் ஷீ இஸ் த ப்ரொட்டாகனிஸ்ட் ஆக்சுவலி. அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப லைஃப்பில் இட்ஸ் a beautiful movie. எனக்கு ரொம்ப I think I found Nithya very close to heart. எனக்கு ஞாபகம் என்னன்னா எவ்வளோ லைக் படம் ஷூட்டிங் நான் பார்த்தது இந்த 15 yearsல ஒரு ஸ்லைட் லெவல் ஆஃப் இன்ஹியூமன்னஸ் இருக்கு ஃபிலிம்ஸ்ல. என்னன்னா எவ்வளோ சிக்கா இருந்தாலும் எவ்வளோ நீங்க கஷ்டமா இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணி ஷூட்டிங்க்கு வந்துடுங்க, வந்து யூ ஹாவ் டு டூ த ஷூட், அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடம். ஸோ நம்ம வி கெட் யூஸ் டு தட். லைக் ஒரு என்ன இருந்தாலும் நம்ம எப்படி கஷ்டப்பட்டு நம்ம போகணும், நம்ம பண்ணிடணும்னுலாம். மிஷ்கின் சார் ஷூட் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ தாட். அப்போதான் ஐ வாஸ் ஆல்சோ சேஞ்சிங் லைக் ஐ செட். அப்போ எனக்கு வந்து பீரியட்ஸ் வரும்போது எனக்கு பயங்கரமா கஷ்டமா இருக்கும், எனக்கு பயங்கர பெயின் வரும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கிட்ட ஒரு டைரக்டர் கிட்ட ஒரு மேல் கிட்ட நான் சொன்னது ஐ ஹாவ் மை பீரியட்ஸ். எனக்கு ரொம்ப அவங்க வந்து ஐயோ ஃபர்ஸ்ட் டே அம்மா கேட்டாங்க. அப்படியே ஐ வாஸ் லைக் ஐ ஃபெல்ட் ஸோ அண்டர்ஸ்டுட், ஸோ கம்பேஷனட். இல்லை பரவாயில்ல, நீ ஒரு வேலை பண்ணு, நீ ரெஸ்ட் பண்ணு, பரவாயில்ல, நீ பண்ணாத, யூ ஃபினிஷ் திஸ் அண்ட் யூ கோ ஆஃப்.
ஏதோ சொல்லி அவங்க வந்து மேனேஜ். அன்னைக்கு நடந்தது வந்து உதயநிதி வந்து இவர் ரெடி பை 8 o'clock. She supposed to come at 7:30 and அவங்க ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் டே காம்படிஷன். ஓகே. She came at 11:30. But immediately I understood as a man, எனக்கும் குழந்தை இருக்கு, நானும் கல்யாணம் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும் ஒரு பெண்ணு வந்து லேட்டாக வந்தோன்னா வேறுமனெல்லாம் வர போகிறது இல்லை. ஷி ஸ்லெப்ட் ஆர் ஷி வாண்ட்ஸ் டு டேக் ரெஸ்ட். வெரி வெரி அண்டர்ஸ்டாண்ட். நம்மளுக்கு ஈஸியாக தெரியும்ல, நம்ம அம்மா வந்து வீட்டுக்கு ஒதுங்கி இருப்பாங்கல்ல. அப்போ எனக்கு தெரிஞ்சது குழந்தை வீட்டுக்கு ஒதுங்கி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ 11:30 வந்தோம். நான் என்ன பண்ணேன், எல்லா ஷாட்டும் எடுக்கிற ஷாட்டெல்லாம் வந்து உதயநிதிக்கு எடுத்துட்டேன். பட் எல்லாருமே அவங்க எல்லாம் எங்கே வரல ஏன்னா தே ஆர் ஆல் எக்ஸ்பெக்டிங் ஹேர் ஃபார் ஃபர்ஸ்ட் டே காம்பினேஷனுக்கு. ஓகே. She came at 11:30 and she was very very scared in the sense, scared பயம் இல்லை, ஐயோ நம்ம ஃபர்ஸ்ட் டே இப்படி வந்து இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. நான் வரல உடனே கடைசி எனக்கு தெரிஞ்ச பீரியட் தானே உனக்கு போடி அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அவள் அப்படியே நிற்கிறா, அப்படியே ஷாக். இதில் ஒரு பெரிய அதிசயம் இல்லை, அவளா இருந்தாலும் நானா இருந்தா, அவள் டேரக்டரா இருந்தா, ஆம்பளை இருந்தா, நான் பொம்பளை இருந்தா அப்படி தான் நடந்திருப்பேன். அவள் தான் அப்படி தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், மறுநாள் நீ வந்து நாளைக்கு நீ 12 மணிக்கு வா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பிகாஸ் ஐ கேன் டு சினிமா வந்து என்னன்னா சினிமா நினச்சிக்கிறாங்க வந்து ரொம்ப இன்னைக்கு இருக்க யங் யூத் எல்லாம் நான் ஒர்க் பண்ணும்போது பாவமாக இருக்கு அவங்களை பார்க்கல. அதாவது ஒரு சினிமாவில் ஃப்ளாவோ, ஒரு சினிமாவில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து நாட் அட்ஜஸ்ட்மெண்ட், இது அண்டர்ஸ்டாண்டிங். எக்ஸாக்ட்லி. ஹியூமனிட்டி இதெல்லாம் இருந்ததுதான் சினிமா. ஆமா. ஸோ அதுதான் நான் சொல்றேன், இது லைக் இஸ் அ வெரி கம்பேஷனட், வெரி அந்த ஒரு ஹியூமனிட்டி வந்து ஃபீல் ஆகும்போது மட்டும்தான் அந்த ஆர்கானிக் கனெக்ஷன்ங்கிறது அது வரும். நைஸ். சார் இப்போ பேசும்போது எவ்வளோ பாண்டா இருக்கீங்கன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ சைக்கோக்கு நீங்கள் நரேட் பண்ணும்போது பிசி சார் சொன்னாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனை நரேட் பண்ணீங்க, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை அவங்களும் யோசிக்கிறாங்கன்றது உங்களால் புரிஞ்சுக்க முடியுது. சார் நம்ம வேவ்லென்த்தில் தான் அவங்களும் இருக்காங்க அப்படின்றது. பட் இந்த க்ளோஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் உரிமையாக ரெண்டு பேரும் பேசிக்கிறது, வா நீ போன் பேசுறது, வாடி போடின்னு இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. ஸோ அதுக்கு ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் வரும் சார், ஒரு ஐஸ் பிரேக் செஷன் சீக்கிரமா தான் வரும். அது டக்குன்னு அது வந்துடும். அது நான் ரொம்ப சில டைம் கொஞ்சம் நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவேன். ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்தாவே காதல் அல்லது காமத்தோட தான் பார்க்கணுன்றது வந்து இந்த சமூகம் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஒரு பெண்ணை அப்படியே தாயா பார்க்க ரொம்ப பொய், அதெல்லாம் அப்படியே ஒரு பெண்ணை இந்த ரெண்டும் இல்லாமல் ஒரு பெண்ணை பார்க்க முடியும். நான் அப்படித்தான் நான் வந்து இவளை பார்க்குறேன். என்னால் அப்படியே பார்க்க முடியும். ஏன்னா அவ எனக்கு கொடுத்த அவ உடம்புல, அவ ஃபேஸ்ல, அவ மனசுல இருந்து வர்ற ஒரு பெரிய ஆவுரா அது எனக்கு வந்து அந்த மாதிரி தோணவே தோணாது. அது அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த குழந்தை எப்படி தோணுதே கிடையாது. ஆக்சுவலா என்னால் குழந்தைன்னு சொல்ல முடியும், என்னால் போடி வாடின்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு எனக்கு கம்ஃபர்ட் கொடுக்குறா. ஏன்னா அது அவளுக்கு அந்த கம்ஃபர்ட்னால தான் என்னைய அவ அப்படி பேச முடியுது. என்ன ஆக்சுவலா அது ஒரு வேளை என்னுடைய டாக்டர் இருந்ததுனால அந்த மாதிரி. இல்லை, சின்ன வயசுல இருந்து நான் வளர்ந்தது வந்து நிறைய அத்தைங்களோட வளர்ந்துருக்கேன். என்னை சுத்தி பெண்கள் தான். ஸோ ஐ எம் சோ கம்ஃபர்டபுள் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 2. என்னை கூத்திக்கு வளர்த்தவங்க எல்லாமே அப்படிதான். ஸோ எனக்கு பெண்ணுன்றது ரொம்ப 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 எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட். எனக்கு ஆம்பளைங்க கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில டைம். ஆம்பளைங்களை சில டைம் பேசுவான், அவன் பார்ப்பான், ஒரு மாதிரி பார்ப்பான். யூஸ்வலா வந்து தொடக்கூடாதும்பாங்க. நான் தொடாம பேசுனதே இல்லையா லைஃப்ல. யாராவது நிறைய பேருக்கு தொட்டா அப்படிம்பாங்க. ஒரு ரொம்ப பெரிய டைரக்டர், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் மை நேம், ஒரு நாள் இப்படி தொட்டுட்டேன், என்னை இப்படி தொடாம பேசுங்க அப்படின்னாங்க. நான் உடனே நிறுத்திட்டேன், நிலுங்க வரேன், நான் உடனே இப்படி பண்றேன், உங்கள்ட்ட பேசாம இருக்கேன் ஆனா தொடாம பேச முடியாது. அவனை ஒரே ஷாக் ஆகி கட்டி பிடிச்சிட்டான். ஐயோ சாரிங்க மன்னிச்சுங்க. I can't see this is somebody's. எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா சைக்கிள்ல ஒரு சின்ன ஒரு கூடை போட்டு அந்த சைக்கிள்ல வச்சு ஓட்டிட்டு போவார். நீங்க பாத்துட்டு நிலமா உங்களுக்கு தெரியுமா தெரியல. அப்ப ஓடிட்டே போவோம், என்ன பண்ணாருன்னா அப்படி தலையை முடந்து பார்ப்பாரு. இது வந்து ஒரு ஒரு ட்ரைபல் நம்மளுக்குள்ள ஒரு இருக்காங்க பத்தி, அதோடைய ஃபீல். ஆக்சுவலி ஒரு குழந்தைகளை ஆப்பிரிக்காலலாம் வந்து முடந்து பார்ப்பாங்க. எக்ஸிமோ சில்ட்ரனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குளிப்பாட்டுக்கு அங்கே வந்து பனிமலையில் எப்படி உங்களுக்கு வந்து தண்ணி இருக்கும், எச்சில தான் குழந்தைய தொடங்குவாங்களாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒவ்வொருக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கு. தொட்டா ப்ராப்ளம், பொண்ணை தொட்டா ப்ராப்ளம், பொண்ணை பக்கத்தில் உட்காந்து பார்ப்போம். ஐ திங்க் there are very very few people they can be very very comfortable actually. I think என்னுடைய ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி தான் இருக்கு. என்னுடைய மகள் தான், இல்லை என்னுடைய தாயா சொல்லலாம், தங்கைன்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரானரி. ஐ திங்க் யூ நீட் ட்ரஸ்ட் டு ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். யூ நீட் ட்ரஸ்ட். அப்போ அந்த ட்ரஸ்ட் வந்து 24 hours அந்த ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி ரேரஸ்ட் திங். எனக்கு இந்த மாதிரி ஒரு 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 நட்பு வந்து இன்னும் தமிழ் சினிமாவில் அமையலை. 2-3 பேர் இருக்காங்க.
இப்போ என்னுடைய படத்துல இப்போ பாப்பா ஒரு பத்தி நடிக்கிறா ஆக்சுவலா வந்து அவ ஐரான்னு சொல்லிட்டு அவ அதே மாதிரி கம்ஃபர்டபுள். ஐ திங்க் மேபி வெரி ரேர்ஸ். எனக்கு தெரியல மிச்ச டேரக்டர் எப்படின்னு தெரியல. எப்படி அப்படி இல்ல சார். அப்படியா? ஆமா. ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் நினைக்கிறேன். ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட். He is just a good person. அது அந்த சொன்ன மாதிரி அந்த கனெக்ஷன் ஒரு செகண்ட்ல அது தெரிஞ்சிடும். ஓகே. வாட் இஸ் அ ஹியூமன் பீயிங்கிறது ஒரு செகண்ட்ல தெரிஞ்சிடும். தட் அது வந்து தெரிஞ்சிடும்னா பிரெயின்ல இருந்து இல்ல, இட்ஸ் அ மோர் கான்ஷியஸ்னஸ்ல இருந்து வர்ற ஒரு இது. யூ நோ வாட் அ பர்சன் இஸ். அது முழுசா யூ நோ ஃபுல்லி வாட் அ பர்சன் இஸ். அவ்வளவுதான். இப்போ சைக்கோ நரேட் பண்றதுக்கு முன்னாடி சாரோட படங்கள் நீங்க என்னென்ன படங்கள் பார்த்திருந்தீங்க? இல்ல அதுக்கு நான் பார்த்தது ஒரு படமே பார்க்க மாட்டா இவ படம். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரு படம் ஒரு படம் பார்த்தது இல்ல. நான் என்ன சார் சொல்றீங்க? ரெண்டு பேரும் பார்த்ததே இல்ல. ஏங்க நான் விஷால் படமே பார்க்கலங்க. ஒரு படம் கூட பார்க்காம தான் விஷால்ட்டு போனேன். அப்படியா? உதயநிதி படம் ஒரு படம் பார்க்கல. உதயநிதி போய் ஒர்க் பண்ணேன். ஒரு படம் பார்த்தல. விஜய் சேதுபதி படம் நிறைய படம் பார்க்கல. இந்த நடுவில் தான் ஒரு படம் பார்த்தேன். அது என்ன கடைசி விவசாயி ஒரு படம் பார்த்தேன். மாமனிதன். அதுவும் நடுவில் கடைசியில் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. என்ன சீக்ரெட். ஏன்னா எனக்கு எந்த பிம்பமும் இல்லாம ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா இப்போ ஏதோ பயங்கரமான இப்போ ஓப்பனிங்ல வந்து அவர் மாலை போட்டு அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டு பண்ண வச்சுக்கலாம். இப்போ அது மாதிரி எனக்கு ஒரு பிம்பமும் இருக்காது. தம்பி வாங்க உட்காருங்க, இதாங்க கதை, இதான் ஷார்ட், நடங்க, இதான் லென்ஸ், இப்படிதான். ஸோ எனக்கு அது வெரி வெரி இங்க பெரிய தேச துரோகம். அது படம் பார்க்கல. நான் ரெண்டு பேருமே பார்க்கல. அடுத்த படமும் பாக்குற மாதிரி ஐடியா இல்ல. உடனே காதலிக்க நேரம் பார்க்கணும். சரி சார், இப்போ ஒரு 2 படம், என்னோட படம் இந்த 2 படம் நீ பாத்துரு அப்படின்னு நீங்க உங்களோட இதுல சொல்லணும்னா உங்களோட எந்த படம் சொல்லுவீங்க சார்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அது வந்து எனக்கு ஒண்ணு. நான் வந்து ரீசெண்டா ஒரு ஐ திங்க் ஒரு லாஸ்ட் இயர் வரும்போது வந்து கிளாசிக்ஸ் வச்சிருந்தேன். சரி, ஒரு பெரிய டப்பால 100 கிளாசிக்ஸ் இருக்கு மாடி. 50 கிளாசிக்ஸ் இருக்குமா? I have to give it back. You are given. I gave. கொடுத்துட்டேன். பாத்தியாடி? ஆமா, of course. அது பார்த்துட்டு I was like இது திருப்பி கொடுக்கணும்னு I was like ஐயோ திருப்பி கொடுக்கணும் அது வைக்க. எனக்கு என்னமோ என் படங்கள் ஒரு பெரிய ஒர்த்தி அதை பாருன்னு சொல்றதுலாம் ஒண்ணு இல்ல. கிளாசிக்ஸ் அவங்க இதுல ஃபுல் ஒரு கடையே இருக்கு. ஓகே, ஃபுல்லா அதுல எடுத்து நீ இது பாரு, யூ வாட்ச் திஸ் சொல்லி இவ்ளோ கொடுத்தாங்க கரெக்டா அந்த பேண்டமிக் டைம்ல. ஸோ ஐ சா சோ மெனி ஃபிலிம்ஸ். அவங்க படம் தான் எல்லாம், அவங்க கொடுத்த படம் எல்லாம் பார்த்தேன். சார் கொடுத்த படம் பார்த்திருக்கீங்க, சார் எடுத்த படம் அதான் பார்க்கல. எனக்கு ஒரு ரீசன் தெரியல எதுக்கு பார்க்கணும். ஐ திங்க் எல்லா படத்தை ஒரு 100 படத்தை நான் எடுத்திருந்தா எல்லாத்தையும் பார்த்த அளவுக்கு எனக்கு வந்து அவளுக்கு தெரியும் என்னைய பத்தி. ஓகே சார். இப்ப ஆக்சுவலி இதுக்கு ஒரு கதை வேற எழுதிருக்கேன். என்னத்தை அளவுன்னு தெரியல. அதாவது யூஸ்வலா ஹீரோக்கு தான் எழுதுவாங்க. இந்த ஹீரோக்கு எழுதுனா எப்படி இருந்தாலும் ஒரு வீடு கட்டிடலாம், ஒரு பெரிய சம்பளம் கிடைச்சிடும் அப்படின்னு. இப்ப இவளுக்காக யோசிச்சுக்கிறேன் ஒரு கதை. ஆக்சுவலா சொல்ல மாட்டேனா அப்பமால எனக்கு தெரியல. ப்ரொடியூசர் ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணு. ஓகே, நம்பர் வந்து சொல்றேன். ஓகே சரி. சார் தான் சொல்ல மாட்டாரு. உங்களுக்கு சாரோட படம் ஏதாவது ஒரு படம் இந்த படம் நான் பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? எனக்கு நிஜமா சொல்ல படம் அவங்க சொன்ன மாதிரி நான் நிறைய படம் நான் பார்க்க மாட்டேன். ஐ அம் நாட் அ பிக் மூவி வாட்சர். அதனாலதான் அந்த கிளாசிக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு. பாரு நீ கொஞ்சம் வாட்ச் சம் குட் கிளாசிக்ஸ், வாட்ச் தீஸ் மூவிஸ்னு சொல்லி. எனக்கு அந்த மூவிஸ் பார்க்குற ஹேபிட் எனக்கு இல்லை. ஸோ இப்போ ஒரு புது படம் ரிலீஸ் ஆனா இது ரிலீஸ் ஆச்சே போய் பார்க்கலாம் எனக்கு அப்படி தோணாது. நான் என் படமே நான் பாக்குறது இல்ல. இல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். இப்ப வந்து எல்லாருமே நினைக்கிறாங்கன்னா ஒரு படம் பாக்குறது வந்து மெயினா வந்து 99% என்டர்டைன்மெண்ட் தான். ஆமா சார். எங்களுக்கு அது என்டர்டைன்மெண்ட் கிடையாது. ஒரு படம் பார்த்துட்டா, நல்ல படம் பார்த்துட்டா 3 நாள் ஒர்க்கு, மோசமான படம் பார்த்துட்டா 1 வாரம் ஜுரம். இட் டிமோட்டிவேட்ஸ் அஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் எனக்கு வந்து ஒரு 40-50 பேர் 100 பேராவது ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஒரு படம் பார்க்கறதுக்கு. ஓகே சார். அப்படிதான் போய் பார்ப்பேன். ஸோ இது வந்து நிறைய பேர் ஒரு காலத்துல தப்பா எடுத்துக்கிட்டாங்க, திட்டினாங்க நினைப்பாங்க. இப்பெல்லாம் யாருமே நான் பார்க்கறதே கிடையாது. இந்த ப்ரிவியூக்கு கூப்பிடுறது தான் ரொம்ப டயர்டா. சூசைட் பண்ணிக்கலாம் போல வரும். இந்த ப்ரிவியூக்கு ஏதாவது ஒரு ப்ரிவியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. இது மூலியமா யாரும் ப்ரிவியூ கூப்பிடாதீங்கன்னு சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா ஓகே, எங்க படத்தை பாத்துருங்க சார், பார்த்தோன்னு நீங்க ஏதாவது சொன்னா நான் ஒன்னு சொன்னா ஓடி போயிருப்பேன். ஓடி தான் போக தேட்டர் விட்டு. ஆக்சுவலா நான் டைரக்ட் பண்ணா that first film I will force you come and sit and watch the film. சரி, அது லாஸ்ட் டேட்டர் நான் இருந்தா, நான் லாஸ்ட் டேட்டர் இருந்தா you won't watch. நான் டைரக்ட் பண்ணா அதான் நீ டைரக்ட் பண்ணா நான் லாஸ்ட் டேட்டர் வந்துறேன்டி. அப்ப நான் வாட்ச் பண்ண மாதிரி இருக்கும்ல. அப்பயும் நீங்க வேற கூட it will be such a good film, it will be worth your time. சும்மா கதை விடுறது போ, இப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. நீ படம் எடுத்து முதல்ல கதையை சொல்லு. முதல்ல நீ படம்லாம் எடுக்கும், முதல்ல கதையை சொல்லும்போது நான் சொல்லிடுவேன், அம்மா இந்த கதையில சொல்லாதன்றேன்.
Okay. I'll tell you. You convince me with your story. Okay. Then you convince me with you have an aptitude to direct. Okay. Then convince me with Yeah, I have the short that divisions I have all. to do Bloody, you have to do no. Then all these things, then I will come and watch it. Okay. Right. இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கும். நீங்களும் ஏதாவது படம் சாருக்கு என்னோட இந்த படம் பாருங்க அப்படின்னு ஏதாவது அதுவும் நோ அப்படிலாம் எதுவும் இல்லையா? நோ. ஓகே சார். ஸோ 2 பேரும் சேர்ந்து அடுத்த ப்ராஜெக்ட்ன்றது இப்போ யாரு டைரக்ட் பண்றதுன்ற கேள்வி கேட்க தோணல. அவள் லேட் ஆகும். நான் இப்போ டேரக்ட் பண்ண அடிச்சிடுவேன், தலையில் அடிச்சிடுவேன். ஓகே. She has to. Maybe if she comes and works with me and I will make her. Actually, she told me நான் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு நான் எப்படி ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேருந்து அவள் ப்ராசஸ் உட்காரட்டும். ஏன்னா எப்பயுமே சினிமாவில் இருந்தாவே அவங்களுக்கு என்னன்னா ஒரு 8வது கனியா டைரக்ஷனை பார்க்குறாங்க. எல்லாருமே டைரக்ஷன். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பஸ்ஸில் வந்து இறங்குறவங்க எல்லாருமே டைரக்ட் பண்ணணும், இல்லை நடிக்கணும். ஆக்சுவலாக 999 பேர் நடிக்கணும், ஒரு 10 பேர் டைரக்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ அதுவும் ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா தே வில் நெவர் பி, அது கட்ட வேகாதும்பாங்க. ஆக்சுவலாக சினிமாவில் இருந்த மாதிரி டைரக்ட் பண்ணாமல் கட்ட வேகாது. இப்போ ஷார்ட் ஃபிலிம் தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துக்கிருப்பாங்க. ஷார்ட் ஃபிலிம் எடுக்காத 2 பேர் நானும் என் குக்கும் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் எல்லாருமே எடுத்துட்டாங்க ஷார்ட் ஃபிலிம். ஸோ கட்ட வேகாது அந்த கேட்டகரி இருக்கும். ஆக்சுவலாக ஸோ இவளுக்கும் டைரக்ட் பண்ணாமல் கட்ட வேகாதுன்ற கேரக்டர் இருக்கு. பார்க்கலாம். ஷி கேன் டூ. ஏன்னா ஷி ஹஸ் காட் சம் நிறைய தீம்ஸ் டு சே, நிறைய ஸ்டோரிஸ் டு சே. பார்க்கலாம் நீ எப்படின்னு. ஆனா ஐ எம் கோயிங் டு பி வெரி ரூத்லெஸ். எனக்கு நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து என்கிட்ட 250 அசிஸ்டன்ட் டைரக்டர் போயிருக்காங்களா, யாரும் வந்து என்கிட்ட கதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா டெவில் அவன் வந்து ஒரு 5 லைன் சொன்னா 20 ஃபிளாஸ் சொல்லியிருக்கான் அதில். சரி, என்ன தெரியுமா, எனக்கு இந்த ஆக்டிங் பண்ணிட்டே இருக்க முடியாது. எனக்கு போதும். எனக்கு ஏதாவது ஒண்ணு வேற அப்போ ஒரு ஆஸ்பத்திரி ஸ்டார்ட் பண்ணு. எஸ், குட் ஐடியா. பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் வெஸ்டர்ன் மெடிசன். ஆமா, ஆயுர்வேதிக் ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிரு. அதுல பணம் இல்லையே. ஆமா, நம்ம இதெல்லாம் அப்புறமா பேசுவோம். சார் நடிச்சு அது நீங்க ஒர்க் பண்ணும்போது சார் பண்ணி காட்டுவாங்க, அது நீங்க பார்த்துருப்பீங்க. படங்கள் சார் இப்ப நிறைய படங்கள்ல சார் முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இப்ப நான் நடிச்ச படத்துல எதுவுமே பார்க்காது, ரொம்ப மோசமான படங்கள். நான் நடிச்ச படம் 2 படம் தான். ஒண்ணு வந்து நந்தலால ஓனா எட்டுக்கிட்டியும். தயவு செய்து எதுவும் அதையும் பாத்துறாத சார். இன்ஃபேக்ட் நம்ம ரீசெண்டா நான் பண்ற பாண்டியராஜ் அவங்களோட படம் நான் இப்ப பண்றேன். அதுல வந்து அவங்க நடிக்க வேண்டியது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அவங்க பண்ண வேண்டியது, அவங்க பண்ணல. ஐ வாஸ் லைக் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் ஹிம். சூப்பரா இருந்திருக்கும். அந்த செட் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல் செட். அது பாண்டியராஜனுடைய சதி. அது ஆக்சுவலி ஐயோ அப்படியா சார்? அவனை நான் வந்து என்கிட்ட கேட்டேன் வந்து, அண்ணா நீங்க தான் பண்ணோம், எத்தனை நாள்ரா? 44. ஐயோ உன் பாதி படத்தினுடைய சம்பளம் ஆச்சு இருந்து அப்படின்னு. என்னன்னா சொல்றீங்க அப்படின்னா, நடிக்கணும்னா நான் வரணும்னா காலில் வந்து அங்கே உட்காரணும்ல, அங்க வந்து எல்லாம் பண்ணணும்ல, அந்த 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 கேரவன்குலாம் கக்கா போனோம், இதெல்லாம் அவ்வளவு வேலை இருக்குல்ல, அதனால யூ ஜஸ்ட் பிளடி பே மீ அப்படின்னா. I think 5 crores I asked actually. He ran away. I think அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. கொடுத்துதான் நடிச்சிருப்பேன். அப்ப இவ கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், தம்பி கூட இருக்கிறது பிடிக்கும். அவங்க தான் என்ன வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி, இல்ல நீ பண்ணு இந்த கேரக்டர், நீ பண்ணு, இட் இஸ் சச் அ குட் கேரக்டர் எல்லாம் சொல்லி, ஐ மே டூ திஸ் ரோல் எல்லாம் சொல்லி என்கிட்ட. அதுக்கப்புறம் அவங்க பண்ணல. இல்ல இவ என்னன்னா, நான் தான் அந்த படத்துக்கு ஏஜென்ட். இவளுக்கு அந்த ப்ரொடியூசர் இருக்காரு, அந்த ப்ரொடியூசரு எல்லாம் வந்து பேசி எல்லாம் பேசி சம்பளம் கம்மி பண்ணி அது பண்ணி இது பண்ணி, நான் உஷாரா பேசுற மாதிரி சம்பளத்தை ஏத்தி இவள்கிட்ட பேசி எல்லாம் பண்ணி, இவ சொன்னா உங்களுக்கு இது எது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆமா எனக்கு 10% நீ கொடுக்க போறடி அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஒரு ஹேண்ட்ஸமான பே வந்து கிடைச்சிச்சு இந்த படத்துல. ஆக்சுவலா என்னன்னா ரொம்ப அப்படி பண்ணி இப்ப இங்க ஹீரோக்கு வந்து காசு கொடுக்கறதுனா உடனே ஒன்றும் பேசாம கொடுத்துருவாங்க. இப்போ ஹீரோயினுக்கு அப்படிங்கும்போது ஸோ நான் வந்து பண்ணி முடிச்சுட்டு, ரொம்ப ஆச்சரியம் பாருங்க, பண்ணி முடிச்சு சைன் பண்றா, மறுநாள் நேஷனல் அவார்டு. ஃபோன் பண்ணி, சார் என்ன சார் அப்படின்னா, நான் சொன்னேன் அதனால என்னப்பா, அவ பெரிய ஆக்ட்ரஸ் தான், நேஷனல் அவார்டு வாங்கினாலதான் அதான் அப்படின்னா. ஸோ ஐ திங்க் வெரி ஹாப்பி. நைஸ் சார். ஸோ உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்ந்து இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நான் கேள்வி வந்து ஒரு விஷயமா வச்சிருந்தேன். பட் எல்லா விஷயங்களுமே வந்து உங்களோட கான்வர்சேஷன் வந்து எனக்கு பதிலாவே எங்களுக்கு கிடைச்சிருந்தது. ஸோ எவ்வளோ ஆர்கானிக்கான உங்க ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ அடிக்கடி ஆர்கானிக் நாங்க என்ன இன்ஆர்கானிக்கா இருக்கோம்? இல்ல சார், வேற எல்லாரும் இன்ஆர்கானிக்கா தான். அப்படியே இருக்கா? ஆர்கானிக் ஒண்ணுமே புரியல எனக்கு. போயிட்டு ஏதோ ஒரு ஆர்கானிக் எடுத்து சாப்பிட்ட மாதிரி இருக்கு எனக்கு. இயல்பா இயல்பா ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க. சாரி சார், தமிழ்ல அழகா சொல்லுங்க. இயல்பா அது which is very very rare. போலித்தனம் செயற்கை இல்லாம இயல்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படின்றது வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஸோ இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தொடரட்டும். சீக்கிரம் நீங்க 2 பேரும் சேர்ந்து அசோசியேட் பண்ற ப்ராஜெக்ட் நடக்கணும். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை பார்க்கறதுக்காகவும் காத்திருக்கோம் சார். நாங்க அந்த படம் பார்ப்போம் சார். நீங்க ஒருத்தர் படம் பார்க்கலனா கூட நாங்க அந்த படத்தை பார்ப்போம் சார். Thank you so much. It's a pleasure to be here. கதிர்வேல் கூப்பிட்டாரு, நான் என்னன்னு சொல்ல முடியாது, நண்பர்.
அதுக்கப்புறம் இன்னும் குழந்தை. நான் ஐ ஆல்வேஸ் சர்ச் ஃபார் 3 people in my life, 3 great people, and I found 3 great people in cinema. One is Ilayaraja, one is P.C. Sriram, one is Nasir. அதில் 2-3 பேர் இப்போ வெளியே போயிட்டாங்க. அதில் ஒரு ஆள் இவ வந்திருக்கா ஆக்சுவலாக. ஸோ இன்னொரு ஆள் கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலாக. நாசர் இஸ் ஆல்வேஸ் மை க்ளோஸ் டு மை ஹார்ட், ஓகே. மை ஃபாதர் அண்ட் மை குரு அண்ட் எவ்ரி திங். இவளும் அப்படிதான். சில டைம் இவன் குழந்தை, இவன் நண்பி, நண்பனுவேன், பொம்பளையே சொல்லவே மாட்டேன், நண்பி. அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஹியூமன் பீயிங், ஒரு ரேர். இந்த மாதிரி மனிதர்கள் மனதுகள் இங்கே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ டி. தேங்க்யூ சார். சார் 2 பேரும் சேர்ந்து ஒரு பாடலோட இந்த நிறைவு முடிச்சா நல்லா இருக்கும் சார். ஆமா சார், ஆமா சார், நல்லா ஆடிடுவோமா? ஆடல் பண்ணிடலாமா? நீங்க பாடுவீங்களா? நான் பாடு ஏதாவது ஒரு பாட்டு பாரு. மலையாள பாட்டு ஏதாவது டங்கு டங்கு டங்குன்னு ஏதாவது பாடுறீங்க? மலையாள பாட்டு எனக்கு என்ன தெரிய போகுது? சண்டானம். 2 பேரும் சேர்ந்து தானே சொன்னாங்க. நீங்களும் பாடணும்னு நினைக்கிறேன். கரெக்ட் சார். புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி இதுதான். நான் சொன்னல மலையாள பாட்டு. எனக்கு தெரியுது. இதே எப்படி எனக்கு ரொம்ப ஆசான பிடிச்ச சந்தர்ப்ப பாட்டு எப்படி பாடுறீ? அதான் சார் சிங்க். That's what is sync. Oh my god, she is a crazy lady actually. I'm very intuitive also, so நல்ல பாட்டு. one of the greatest. எங்க அப்பாக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, எப்பவுமே பாடிட்டு இருப்பாங்க. சோ சின்ன வயசுல இருந்தே கேட்ட பாட்டு. பணம் இருக்கும் மனிதரெல்லாம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதருக்கு பணம் இருப்பதில்லை. லலலலாலலாலலே லலலலாலலே லலலலாலலாலலாலலாலலாலலாலலா. புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. தேங்க்யூ. சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சார் பார்த்துக்கலாம் சார். Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond price is starting from 22,800 per carat.